நாம் தமிழர்கள் ஓட்டு விஜய்க்கு வருமா? நாம் தமிழர்கள் ஓட்டு பெரும்பாலும் அவங்களோட சித்தாந்தத்தை சார்ந்த ஓட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் சித்தாந்தத்தை சார்ந்த ஓட்டு வந்து அவங்க எடுத்த 8%, ஒரு 5 to 6% வந்து அவங்க சித்தாந்த ரீதியிலான அவர் சீமானவர்கள் பேசுகிற அந்த கருத்து, அவர் முன்வைக்கிற மாற்று அரசியல், இந்த மாதிரி ஈர்க்கப்பட்டு வந்த ஓட்டு. ஆனால் ஒரு 2-3% வந்து இவங்க டிஎம்கேவும் சரியில்லை, ஏடிஎம்கேவும் சரியில்லை, சீமானுக்கு ஒரு டைம் போடும், வேற யாரும் ஆள் இல்லை, நம்ம இவருக்கு போடுவோம் அப்படின்ற போட்ட ஓட்டு தான். இதில் வந்து சீமான் அவர்களோட ஓட்டு வந்து குறைஞ்சபட்சம் 2-3% விஜய் அவர்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது இந்த டைம். சீமான் அவர்கள் 2016 1.1% ஓட்டு வாங்கினார். அப்போ வந்து விஜய் இல்லை. அதே மாதிரி 2019 லோக்சபா எலெக்ஷனில் 3.9 ஓட்டு வாங்கினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.9 ஓட்% வாங்கினார். இப்போ சமீபத்தில் நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8.2 வாங்கினார். இத்தனைக்கும் இது வந்து பிரதமருக்கு உண்டான தேர்தல். அதில் வந்து அவர் வந்து 8.2 வாங்கி கட்சி வந்து அங்கீகாரம் வாங்கிடுச்சு. ஸோ இதுதான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு. இப்போ இந்த ட்ராக் ரெக்கார்டில் 2016, 2019, 2021 இப்போலாம் வந்து விஜய் ஃபேக்டரே கிடையவே கிடையாது. ஆனால் 2024க்கு முன்னே வந்து 2023 வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2024 போட்டி போட போகிறது கிடையாது, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே தான் அவங்க வந்து எமர்ஜ் ஆகியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்ஷன் படி பார்த்தா என்டிகே வந்து 2026 எலெக்ஷனில் 5-6% தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன் அப்படின்னா, சீமானோட ஓட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% வந்து குறைஞ்சிரும், இதில் வந்து குறைஞ்சிருன்னு சொல்கிறாங்க. டிஎம்கேவில் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிகே வந்து சோலோவாக கண்டெஸ்ட் பண்ணால் என்டிகேவோட ஓட் ஷேர் வந்து ஒரு 12%லேருந்து 5% மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. இப்போ சீமானுக்கிட்ட இருக்க ஓட்டை ஏன் விஜய் எடுக்கிறாரு அப்படின்னா, சீமான் வந்து தமிழ் ப்ரைட் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ விஜயும் வந்து கம்ப்ளீட்டாக தமிழ். ஏன்னா விஜய் வந்து இப்போ ரஜினி அவர்களை சொன்ன மாதிரி கன்னடா அப்படி இப்படிலாம் சொல்ல முடியும். ஏன்னா சீமானே சொல்லியிருக்காரு, அவர் வந்து கன்னடா அப்படிங்க அங்கேருந்து வந்துட்டாரு, நடிக்க வந்தவர் தான் அவர் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார். விஜய் வந்து தமிழ் ப்ரைடாக இருக்கார். அந்த நரேட்டிவும் அவர் வந்து உடைச்சிடுறாரு. இன்னொன்று வந்து யூத்தை வந்து சீமானை வந்து ஆல்ரெடி டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அந்த யூத் வந்து யாராவது ஒரு கேண்டிடேட் வந்து வின் பண்ணுற ஆல்டர்னேட்டிவாக இருக்காங்களா? சும்மா இப்போ சீமான் வந்து பேசுகிறாரு, அவர் வந்து வின் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் விஜய்க்கு வந்து அந்த சான்ஸ் இருக்குது, அவர் ஒரு வின்னபிள் ஆல்டர்னேட்டிவாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நிறைய பேர் வந்து யூத் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது சீமானுக்கு போட்ட யூத்ஸ் வந்து இவருக்கு வந்து ஓட்டு போடுற சான்ஸ் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து தமிழ் ஒரு ப்ரைடு வந்து விஜய் வந்து தமிழ் ப்ரைடு, அதெல்லாம் ஒரு கட்சியின் நேம் ஆரம்பித்ததே வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி கட்சி ஆரம்பித்தார். அஃப்கோர்ஸ் அவர் சீமானுக்கிட்ட வந்து பணம் இல்லை, விஜய்கிட்ட பணம் இருக்குது. சீமானுக்கிட்ட வந்து கேடருக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா கிராஸ் ரூட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் சீமானோட கட்சிக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு அவங்க கட்சிக்காரங்க இல்லை. ஆனால் இவருக்கு வந்து அந்த கேடர், ஏன்னா விஜய் மக்கள் இயக்கமாக வச்சுருந்தாரு, அந்த ஒரு பேஸ் அவருக்கு இருக்குது. சீமான் அவர்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை, இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, சவுத் இதெல்லாம் இருக்குது. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே டார்கெட் பண்ணுறது வந்து சென்னை அர்பனில் வந்து ஐடி யூத்ஸ் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் மீனவர்கள், அது மாதிரி ரொம்ப அடித்தட்டு மக்கள்லாம் சென்னையில் இருக்காங்க, சென்னை அர்பன் ஏரியா அந்த ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து விஜய் டார்கெட் பண்ணுறாரு. அந்த மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்களில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி சீமானவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிவிகே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் வந்து மாஸாக ஒரு ஃபேன் பேஸ் அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் தான் வந்து அவரோட என்டிகேவோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிவிகே வந்து அந்த யூத்தை வந்து டார்கெட் பண்ணி அவரோட ஓட்டு வந்து இங்கே வந்து கன்வெர்ட் ஆகுது. இப்போது சீமான் வந்து யூத் ஓட்டை பேஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 8% வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தாரு. இப்போ விஜய் வந்து அந்த விஜயோட டிவிக்கே வந்து ஒரு 20-25% அவரோட ஓட்டை வந்து டார்கெட் பண்ணுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேருக்கும் ஒரே ஆடியன்ஸ் தான், யூத் ஆடியன்ஸ் தான். ஒரு 18லேருந்து ஒரு 35 to 40 இந்த ரேஞ்சு உள்ள யூத் ஆடியன்ஸ் வந்து
ஆல்ரெடி சீமானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னமும் வந்து தமிழுக்காக நடந்த மொழிப்போர்லாம் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு யாருக்கும் பெருசா தெரியாது. நேத்து கூட ஒரு ஜட்ஜ் நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து சொல்றாரு, "என் பையன பராசக்தி படத்துக்கு நான் கூட்டு போனேன். அவனுக்கு வந்து இந்த மொழி போராட்டத்த பத்தியே தெரியல. நான் ரொம்ப வெட்கப்படுறேன். இத வந்து அவங்களுக்கு வந்து கடத்தாத இந்த நிலைமைக்கு வந்து அவங்க இருக்கிறதுக்கு காரணம் நானும் ஒரு காரணம். அப்படிங்கிற நான் வெட்கப்படுறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாரு. சரி அதுதான் திராவிடன் பார்ட்டிஸ் வந்து அத பண்ணல. சீமான் வந்து அத வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாரு. இப்ப அந்த ஆடியன்ஸ் வந்து விஜய் வந்து டார்கெட் பண்றாரு. இந்த யூத் ஆடியன்ஸ் வந்து விஜய் டார்கெட் பண்றாரு. ஏன் சீமான் பயப்படுறாரு அப்படின்னா, ஏன் விஜய திட்டுறாரு சீமான் நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் அவர மட்டுமே டார்கெட் பண்ணி திட்டிக்கிட்டு இருந்தார். கடந்த ஒரு 1 1/2 வருஷமா அவர மட்டும் தான் டார்கெட் பண்ணாரு. ஏன்னா, அவரு கஷ்டப்பட்டு அ தமிழ் ஒரு சித்தாந்தத்த பேசி ஒரு பெரிய கூட்டத்த வந்து திரட்டி வச்சிருந்தாரு. அந்த கூட்டம் வந்து நம்மள விட்டு போகுதே! அப்டின்ற ஒரு ஆதங்கத்துல வந்து அவர் திட்டுறாரு. அஃப்கோர்ஸ் இவரு மேல கொஞ்சம் அ ப கத ஏதோ கத சொல்றாரு. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ அடிச்சு விடுறாரு. அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சனம்லாம் இருக்கு. கொஞ்சம் நம்பகத்தன்மைய வந்து இழந்துட்டாரோ! அப்படிங்கிறதுனால தான் வந்து யூத்லாம் அங்க போறாங்க. அப்படிங்கிற மாரியும் ஒரு பேச்சு இருக்கு. எது எப்படியோ நம்மளோட ஓட்டு அங்க போகுது. அதனால வந்து இவர வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். இவரோட சீமானோட ஓட்டு யாருக்கு விஜய் விஜய் கட்சி ஆரம்பிச்சனால யாருக்கு மிகப்பெரிய பாதிப்புன்னா, நமக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. அதனால தான் வந்து நாம் தமிழ்ல இருந்த ஒரு சாட்டை துரைமுருகன், இந்த இடும்பாவனம் கார்த்தி இந்த மாரி ஆட்கள்லாம் வந்து விஜய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ, அதுவும் சாட்டை துரைமுருகன்லாம் ரொம்ப கேவலமா விஜய டார்கெட் பண்ணி பேசுறது. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இது நம்மளோட அனாலிசிஸ் படி நம்ம பேசியிருக்கோம். பார்ப்போம் 2026 தேர்தல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் வரும். அ எது எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு கண்டிப்பா 2026 நமக்கு தெரிஞ்சிரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்கள் நீங்க கமெண்ட் மூலமா சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத வந்து ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.